ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டிலையே ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம பானிபூரி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பூரிக்கு தேவையான மாவு தயார் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. மேலே காயாமல் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். புதினா தண்ணி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ரெண்டையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பாதி லெமனை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், புதினா தண்ணியும் சூப்பராக தயாராகிடுச்சு. புளி சட்னி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி செய்கிறதுனால வெல்லத்தில் மண் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 10 போல் பேரிச்சம்பழத்தை விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புளி சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கோங்க. புளியில் கொஞ்சம் நார் அதிகமாக இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் போல் நல்லா வேகட்டும். பேரிச்சம்பழம்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், புளி சட்னியும் தயாராகிருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கொண்டக்கடலை சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1/4 கப் அளவு கொண்டக்கடலையை வேக வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. உருளைக்கிழங்கு மசாலாவும் தயாராகிடுச்சு. இப்போ பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி மாவை ஈர துணியை வச்சு மூடி வச்சுருங்க. அப்படின்னா தான் அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்திருக்கேன். மீதி மாவை ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது மேலே மாவு தெளிக்கணும்லாம் தேவையில்லை, இது ஒட்டாமல் தான் வரும். இந்த மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன். அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மீதி மாவுகளையும் அதே மாதிரி மறுபடியும் உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூரிகள் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பூரிகள் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பூரியை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அமுங்கி வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அழகாக பொங்கி வரும். இதே மாதிரி எல்லா பூரிகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் பூரியை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடக்கூடாது, அது கிறிஸ்பியாக வராது. இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சதுக்கப்புறமா தான் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கணும். அப்போ தான் பூரிகள் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பூரிகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பானிபூரிகள் எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நான் உடைக்கும் போதே தெரியுது பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. பூரியை கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா, புளி சட்னி வச்சுட்டு அதை புதினா தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பானிபூரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.